Welcome to this channel. Be an expert engineer. See programming language in Tamil. Dr. Suba Rajam, ME PhD. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்க்க போகிற 36th program to find the largest number in array. ஸோ போன வீடியோவில் என்ன பார்த்தோம், ஸ்மாலஸ்ட் நம்பர் இன் அரே பார்த்தோம். சேம் லாஜிக் தான் இப்போ லார்ஜஸ்ட் நம்பர் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ மேனுவல் திங்கிங் என்ன, லார்ஜஸ்ட் நம்பர்னால் எப்படி பண்ணுவீங்க, அரே வச்சு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்குறேன் பார்த்துக்கோங்க. ப்ரீவியூ அதுக்கு முந்தின வீடியோவில் கொடுத்துருக்குறேன். ஸோ இன்புட் நார்மலாக அரே யூஸ் பண்ணி இன்புட் வாங்கிக்கோங்க. நமக்கு அவுட்புட் என்ன, லார்ஜஸ்ட் நம்பர். இந்த நம்பரில் எந்த நம்பர் லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கணும். 50 இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர். அடுத்தது என்ன பொசிஷன், 1 2 3 4th பொசிஷனில் நம்ம இந்த எலமெண்ட் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி நம்ம சொல்ல போகிறோம். இதுதான் நம்மளோட மேனுவல் திங்கிங். இந்த கான்செப்டை நம்ம எப்படி கம்ப்யூட்டருக்கு நம்ம புரிய வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது லாஜிக்கல் திங்கிங். இப்படி நமக்கு வந்து டிக்ளரேஷன் கொடுத்த பிறகு இப்படி மெமரியில் உங்களுக்கு அலகேட் ஆகி ஸ்கேன் அப் கொடுத்த பிறகு இப்படி சேவ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த நம்பர் அப்படியே சேவ் ஆகி மெமரியில் இருக்கும். அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை மேக்ஸ்ன்னு சொல்லி எடுக்க போகிறோம். அதோட வேரியபிள் நமக்கு தெரியும் a of 0. a of 0 மேக்ஸ் ஈக்குவல் டு a of 0னா இப்போ மேக்ஸில் என்ன இருக்குது, a of 0ல 20 இருக்குது, மேக்ஸில் போய் சேவ் ஆயிரும். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மேக்ஸ் வேல்யூயை வச்சு பக்கத்தில் உள்ள எலமெண்ட்டை வந்து கம்பேர் பண்ண போகிறோம். எதை கம்பேர் பண்ண போகிறோம், a of 1. அப்போ நம்ம லூப்பிங் மூலியமாக நம்ம ஓனாக நம்ம அசஸ் பண்ண முடியும் இல்லையா, ஃபார் லூப் வச்சு. அப்போ i ஈக்குவல் டு 1ன்னு அதனால செட் பண்ணுறோம். 0 நமக்கு தேவையில்ல, மேக்ஸ் திருப்பியுமே இதை செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பக்கத்தில் உள்ள நம்பரை தான் செக் பண்ண போகிறோம். அது ஸ்டார்டிங் என்னது 1, அதனால i ஈக்குவல் டு 1. இது எத்தனை டைம் செக்கிங் நடக்க போகுது மேக்ஸ் வச்சு, 1 2 3 4, அதனால 4 டைம் இந்த லூப்பிங் நடக்கும். 5 n ஈக்குவல் டு 5 இல்லையா, n ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ 5 i ரீச் ஆகும்போது லூப் விட்டு வெளியே வந்துடும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஈக்குவல். அப்போ உள்ள கண்டிஷன் என்ன, எது பெருசான்னு கேட்கணும், இந்த மேக்ஸிமம் வச்சுக்கிட்டு பக்கத்தில் உள்ள எலமெண்ட் இந்த எலமெண்ட் பெருசான்னு கேட்கணும். அப்போ இதோட வேரியபிள் என்ன, a of i. அப்படிதானே ஆட்டோமேட்டிக்காக i சப்ஸ்டியூட் ஆகும். a of i இது கிரேட்டர் தென். அப்போ பெருசா இருக்குது வா, என்னது பெரியதா இருக்குது, குறுகின பாகம் வந்து லெஸ் தென், இது வந்து விரிவா இருக்கிறது கிரேட்டர் தென் சொன்னேன். அப்போ இது கிரேட்டர் தெனா அப்படின்னு கேட்குறோம். அப்போ a of i கிரேட்டர் தென் மேக்ஸான்னு கேட்குறோம். அப்போ இது பெருசான்னு கேட்கும். இது பெருசா இருந்தா மாத்திக்குவோம், மேக்ஸ் ஈக்குவல் டு அந்த a of i. i of iல என்ன இருக்கும், 1 இருக்கும் iல. அப்போ 1 a of 1 தான் உங்களோட ஆன்சர். அப்போ அதே நேரத்தில் பொசிஷனும் i + 1. இது போன கிளாஸ்லேயே நம்ம பார்த்தது தான். என்ன பொசிஷன், இப்போ செகண்ட் பொசிஷன் தான் மினிமம். அப்படின்னா இது என்னது, கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் a of 1 வந்து செகண்ட் எலமெண்ட். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன எலமெண்ட், i வந்து 1 இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்னு வந்துடும். அதனால i + 1ன்னு சொல்லி i வந்து 1 + 1 2. அப்போ இது செகண்ட் எலமெண்ட், செகண்ட் பொசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வரோம். அதனால தான் i + 1. இந்த கோடிங் உங்களுக்கு லூப்பிங்ல எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்க போகுது. சரியா. அப்போ ட்ரேசிங் என்ன, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 வந்து கான்செப்ட் இருக்குன்னு சொன்னேன். ஸ்மாலஸ்ட்ல நம்பர் இருந்த மாதிரியே உங்களுக்கு 2 வந்து லாஜிக்கல் திங்கிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் என்ன, ஃபர்ஸ்ட் மேக்ஸ்ன்னு செட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட a of 1ஓட கம்பேர் பண்ணுவீங்களா, 1 of கம்பெனி எது கிரேட்டர் இது கிரேட்டர் தானான்னு கேட்குறீங்க. ஆமாம். உடனே என்ன ஆயிருது, மேக்ஸிமம்ல 13 வந்துடுது. அடுத்து என்ன பண்ணுவோம், இதுதான் மேக்ஸிமம் மேக்ஸ். அதனால இதை வச்சு நம்ம அடுத்த எலிமெண்ட்டை செக் பண்ணுறோம், a of 2 செக் பண்ணுறோம். அப்போ 15 கிரேட்டர் தான் இல்லை, உடனே 30 வச்சு 50 செக் பண்ணுறோம். இதை மேக்ஸிமம் வச்சு 50. இப்போ மாறிடும் உங்களுக்கு, இதுதான் கிரேட்டர். அப்போ கிரேட்டர்னா இந்த பொசிஷன் வச்சு லொக்கேஷனையும் கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சிரும். சரியா, பொசிஷனையும் கண்டுபிடிச்சிரும். அப்போ இதோட ஆன்சர் என்ன, இப்போ 15 மாறி இருக்கும். இப்போ இது மேக்ஸிமம், இதை வச்சு திருப்பி கம்பேர் பண்ணோம். இது கிரேட்டர் தானா, இல்லை, லூப் போட்டு வெளியே வந்துடும். இது ஒரு லாஜிக். அப்போ எத்தனை டைம் மாறுது பாருங்க, 20 இருந்தது 30 மாறிச்சு 50. இப்போ லார்ஜஸ்ட் என்ன மேக்ஸிமில் கடைசி ஆன்சர் இருக்குதோ அதுதான் உங்களோட லார்ஜஸ்ட் நம்பரோட ஆன்சர். பொசிஷனும் கரஸ்பாண்டியும் அதுக்குரியது ஆன்சர் பிரிண்ட் பண்ணி வந்திருக்கும். ஸோ 4ன்னு வந்திருக்கும். அடுத்த லாஜிக் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் லார்ஜஸ்ட்னு செட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ கம்பேர் பண்ணுறீங்க, செகண்ட் எலிமெண்ட்டோட கிரேட்டர் தான் கேட்குங்க, இல்லை ஃபால்ஸு, இதுவும் இல்லை, எல்லாம் மேக்ஸ் தான் உங்களுக்கு கிரேட்டர் தானா இருக்கு. இதுதான் கிரேட்டர் தானா இருக்கு. அப்போ லூப்புக்குள்ள போயிருக்குமா, எல்லாம் கண்டிஷன் ஃபால்ஸ்னு வந்திருக்கும். அப்போ பொசிஷனோட என்ன ஆன்சர், உங்களுக்கு பொசிஷன் வந்து என்னன்னு செட் பண்ணுவீங்க, இது எத்தனாவது எலமெண்ட், லூப் விட்டு வெளியே வரும்போது இந்த மேக்ஸ் தான் ஆன்சர் நமக்கு. அப்போ பொசிஷன் உள்ளேயே போகல,
நீங்கள் ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னா வந்து தப்பான ஆன்சர் கொடுத்துருக்கோம். கார்பரேஜ் வேல்யூ கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன நீங்கள் செட் பண்ணிட்டு வரணும் இல்லையா? அப்போ என்னது இது என்ன எலமெண்ட்? ஃபர்ஸ்ட் எலமெண்ட். அப்போ உள்ள நுழையும் போது என்ன பண்ணிடலாம்? பொசிஷன் ஈக்குவல் டு 1ன்னு செட் பண்ணிடலாமா? அப்போ இதுதான் ஆன்சர். அதுக்குரியது ஃபர்ஸ்ட் ஆன்சராக இருந்துச்சுன்னா இது 2 தான் பண்ணும், உள்ளேயே போகாது. செக்கிங் நடக்கும், 4 டைம் ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். நான் உள்ள செக்கிங் கண்டிஷன் ஃபால்ஸ்னு வந்துட்டு இருக்கோம். புரிஞ்சிச்சா? எதுக்காக? பொசிஷன் 1 2 லாஜிக் இந்த இடத்துல இருக்கு. அது ஸ்மாலஸ்ட் நம்பருக்கும் அதே சேம் கான்செப்ட் தான். கரெக்டா? இப்போ கோடிங் போயிடலாமா? கோடிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இன்ட் மெயின் டிக்ளரேஷன் என்னென்ன வேரியபிள்லாம் யூஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அரே யூஸ் பண்ணணும், அதனால இப்படி தான் எழுதணும். ஏ ஆஃப் 10 10ன்னு சொன்னால் என்னது? எவ்வளோ நாளும் கொடுக்கலாம். ஏ ஆஃப் 50 சம்திங் எவ்வளோ கொடுங்க. ஆனால் அதுக்குள்ளே கொடுத்ததுக்குள்ளே தான் நம்ம n எலமெண்ட் வாங்கணும்னு சொன்னேன். அப்போ 10னா n ஈக்குவல் டு 10க்குள்ளே இருக்கலாம், 10ம் இருக்கலாம். இன்புட் வாங்கி ப்ராசஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது, எரர் காமிக்கும். அடுத்தது என்னது? என்னுக்கான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது அரேக்கு சேவ் பண்ணுறதுக்கு உள்ள ஸ்கேன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். எல்லாம் தெரிஞ்சது தான். இந்த ஹெட்டிங் எப்படி கிடைக்கும்? என்ன நமக்கு தெரியாது, என்ன கொடுத்தீங்களோ அது சப்ஸ்டிட் ஆகிருக்கும். அப்போ என்டர் 5 கொடுத்தீங்கன்னா 5 நம்பர்ஸ். அப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், 5 நம்பர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்புட் வாங்கிக்கும். அடுத்தது என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மேக்ஸிமமான்னு சொன்னோம் இல்லையா? மேக்ஸிமம் செட் பண்ணுங்கன்னு சொன்னோம். அடுத்தது ஃபார் லூப். நமக்கு சொல்லி கொடுத்த கான்செப்ட் கிரேட்டர் தென் சிம்பிள், அது மறந்துடக்கூடாது. வேரியபிள் வச்சு தான் கிரேட்டர் தெனான்னு கேட்குறோம், பக்கத்தில் உள்ள நம்பர் தான் பெருசான்னு கேட்குறோம், அது புரிஞ்சுக்கணும். அப்புறம் மேக்ஸிமம் பொசிஷன் கொடுத்தாச்சு. அப்புறம் ஆன்சர் எங்கே இருக்கும்? மேக்ஸிமமும் பொசிஷன்லேயும் இருக்கும். பிரிண்ட் பண்ணி வந்துட வேண்டியதான். என்ன பண்ணுவீங்க? பொசிஷனோட ஆன்சர் ஃபர்ஸ்ட் இது சப்ஸ்டிட்டிங்கே ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியபிள் எழுதுங்க. செகண்ட் ஆன்சர் மேக்ஸிமம் ரிசல்ட்டோட இருக்கணும். ஸோ ரிசல்ட் செகண்ட் இதுக்கு. அப்போ என்னது? பொசிஷன்னா என்ன பொசிஷன் வந்துச்சு? அது பொசிஷன் ஆஃப் எலமெண்ட். என்ன நம்பரோ அதை கொடுத்துட்டு இஸ் லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? ரிட்டர்ன் 0, பிரேஸை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஒரு ஆட்ட ட்ரேசிங் கொடுத்தீங்கன்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டிக்ளரேஷன் முடிஞ்ச உடனே என்ன நடந்திருக்கும்? டிக்ளரேஷன் முடிஞ்ச இந்த 2 ஸ்டெப் நடந்த உடனே உங்களுக்கு என்ன மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம்? உங்களுக்கு இதே மாதிரி மெமரி அலோகேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா? அரேக்கு 0லேருந்து ஆரம்பிச்சு 9 வரை அலோகேட் பண்ணிக்கும். லொக்கேஷன் கொடுத்து எம்டியாக வச்சுருக்கோம். அடுத்தது இந்த எல்லா வேரியபிளுக்கும் உங்களுக்கு டிக்ளரேஷன் நடந்திருக்கும் இல்லையா? அது எப்படி நடந்திருக்கு? ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு லொக்கேஷன் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். ஏதோ ஒரு லொக்கேஷன் சரியா கொடுத்து வச்சுருக்கோம். இன்டிஜர் டைப்னா அது கரஸ்பாண்டிங் வந்து டேட்டா டைப்பில் போயிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோம், லொக்கேட் பண்ணி வச்சுக்கோம். அடுத்தது என்ன ஸ்டேட்மெண்ட்? நமக்கு என்ன இன்புட் கொடுக்கணும். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்ன வேணும்? என்டர் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வேணும். அதுக்கு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். 5 வந்து இன்புட் கொடுக்கணும். ஸ்கேன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும். உடனே என்ன பண்ணும்? எண்ணில் போய் சேவ் ஆயிரும். சரியா? இந்த ஸ்டேட்மெண்ட் நடந்திருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிருக்குது. அடுத்தது என்னது? இன்புட் அக்க வாங்குறது. இன்புட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? நியூ லைன் கேரக்டர் ஒன்று கொடுத்துக்கலாம். நியூ லைன் கேரக்டர் கொடுத்தீங்கன்னா என்னது? அடுத்த லைனில் உங்களுக்கு போகும் இல்லையா? இந்த நியூ லைன் கேரக்டர் வந்து எத்தனை நாளும் கொடுத்துக்கோங்க. அழகாக இங்கே வந்து அவுட்புட் பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நியூ லைன் கேரக்டர் கொடுத்துக்கோங்க. அடுத்த லைன் நமக்கு வேணும் என்ன 5 கொடுத்தோமோ அந்த நம்பர் வாங்குறதுக்காக ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். பிரிண்ட் ஆஃப்ல கொடுங்க. என்டர் %d கொடுக்கணும். சப்ஸ்டியூட் வந்து என்னன்னு பண்ணணும் இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்டர் 5 நம்பர்ஸ் கொடுங்க. இல்லை ஒவ்வொரு நியூ லைனுக்கு அது போகணும் அப்படின்னா இங்கே நியூ லைன் கேரக்டர் ஒன்று கொடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லைனுக்கு போயிட்டு இருக்கும். இல்லை ஒன்றுமே கொடுக்கலனாலும் என்டர் கீயும் பாசிபிலிட்டி, ஸ்பேஸும் பாசிபிலிட்டி, எப்படினாலும் இன்புட் கொடுத்துட்டு வாங்க. புரிஞ்சிச்சா? இது வந்து இந்த ஸ்டெப் 2 இன்புட் கொடுத்து முடிச்சாச்சு. இன்புட் கொடுத்து முடிச்ச உடனே என்ன நடக்கும்? இன்புட் கொடுத்து முடிச்ச உடனே 20 வந்து உங்களுக்கு வந்து இங்கே அழகாக உங்களுக்கு ஆன்சரை சேவ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? 20 இன்புட் வாங்கின பிறகு அழகாக மெமரியில் போயிட்டு அதுக்குரிய கரஸ்பாண்டிங் வேரியபிளை போய் நமக்கு சேவ் பண்ணி வச்சுருக்கோம். சரியா? என்ன இன்புட் கொடுத்தீங்களோ அதை அப்படியே சேவ் பண்ணி வச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன? நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மேக்ஸிமம் ஏ ஆஃப் 0வை நம்ம அலாட் பண்ணணும். ஏ ஆஃப் 0 என்ன இருக்குது? 20. அப்போ மேக்ஸில் வந்து 20 செட் ஆயிருமா? மேக்ஸில் 20 செட் ஆகிருக்கும். அடுத்த ஸ்டெப் என்ன? ஃபார் லூப் i = 1. உடனே மெமரியில் i = 1ன்னு செட் ஆகிருக்கும். அடுத்தது கண்டிஷன் செக் பண்ணும். 1 <n 5 கண்டிஷன் ட்ரூன்னு இங்கே வந்துடுவோம். இங்கே வந்தோன்னா ஐயோட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் ஆகும். அப்போ 1 ஏ ஆஃப் 1
மேக்ஸிமமோட கம்பேர் பண்ணும். மேக்ஸிமம் என்ன 20. 20யோட ஏ ஆஃப் ஒன்னை கம்பேர் பண்ணும். 30 பெருசான்னு கேட்கும். ஆமாம். ஆமான்னு என்ன சொன்னேன், மேக்ஸிமம் அந்த வேல்யூ செட் ஆகும். இப்போ ஏ ஆஃப் ஒன்ல என்ன இருக்குது, 30 இருக்குது. 30 என்ன மாதிரி மாறிடும், மேக்ஸில் 13 மாறி வச்சுக்கும். அடுத்தது பொசிஷன் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. பொசிஷன் ஐ என்னது 1. அப்போ பொசிஷன் என்ன இருக்கும், 1 + 1 ஏற்கனவே இருக்குது 1 இல்லையா, இல்லை ஐ வந்து 1, 1 + 1 2. அப்போ 2ன்னு மாறிடும். அடுத்தது எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருது. அடுத்தது பிரேஸ், இந்த பிரேஸ் வந்தோடனே லூப் திருப்பி அகைன் எக்ஸிக்யூட் ஆகும். செக்கிங் கண்டிஷன் பண்ணும். இப்போ ஐ ஈக்குவல் டு 2. அப்போ 2 சப்ஸ்டிட் ஆகும். ஏ ஆஃப் 2. ஏ ஆஃப் 2ல என்ன ஆன்சர் இருக்குது, 15 ஆன்சர் இருக்குது. 15ஓட எதை கம்பேர் பண்ணும், மேக்ஸிமம் கம்பேர் பண்ணும். இது பெருசான்னு கேட்கும். பெருசா இல்லை, கண்டிஷன் ஃபால்ஸ். இங்கே வந்துடுவோம். திருப்பி இங்கே ரீச் ஆகும், திருப்பி இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ ஐ ஈக்குவல் டு 3. கரெக்டா, இங்கே 2 ப்ரீவியஸில் 2 மாறி இருக்கும். இப்போ ஐ ஈக்குவல் டு 3. அப்போ 3ங்கும் போது உங்களுக்கு என்னது, ஏ ஆஃப் 3 சப்ஸ்டிட் ஆகும். 50. 50ங்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும், 50 கிரேட்டர் தென். மேக்ஸிமம் எழுது 30. ஆமாம், கிரேட்டர் தென். அப்போ மேக்ஸிமம் என்னதான் மாறிடும், 50. ஆமாம், இதோட கம்பேர் பண்ணுறோம். 50 தான் கிரேட்டர் தென். அப்போ 50 மாற்றி வச்சுக்கோ. பொசிஷன் என்னதான் மாறும், 3. ஐ வந்து 3. ஐ 3 + 1. அப்போ 4ன்னு மாற்றி வச்சுக்கோ. அடுத்த ஸ்டெப் என்ன, முடிஞ்ச பிறகு இந்த எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் வரும். அப்புறம் இந்த பிரேஸை ரீச் பண்ணோன்னா திருப்பி அகைன் வரும். அப்போ ஐ ஈக்குவல் டு 4. அப்போ 4th எலிமெண்ட் எடுத்துக்குமா, ஏ ஆஃப் 4. ஏ ஆஃப் 4 என்ன 40. 40 எதோட கம்பேர் பண்ணும், மேக்ஸிமமோட கம்பேர் பண்ணும். இது பெருசான்னு கேட்கும். இல்லைன்னொன்னே கண்டிஷன் ஃபால்ஸ். கண்டிஷன் ஃபால்ஸ், எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் வரும். பிரேஸை ரீச் பண்ணோன்னா அண்ட் அகைன் என்னது 5. ஐ ஈக்குவல் டு 5. 5 என்ன பண்ணுது, இங்கே வந்து செக் பண்ணும். 5 ஈக்குவல் டு 5, நாட் லெஸ் தேன். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸு, லூப் போட்டு வெளியே வந்துடுவோம். லூப் போட்டு வெளியே வந்தோம்னா நம்மள கையில் கரெக்டாக ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. இதோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன, 50 தான் இல்லையா, மேக்ஸிமம் வேல்யூ 50. பொசிஷன் 4th பொசிஷன், கரெக்டாக 4th பொசிஷன் கிடச்சிருக்கா, 50 கிடச்சிருக்கா. இதை பிரிண்ட் பண்ணிட்டு வந்துடலாமா, என்ன பிரிண்ட் ஆஃப் கொடுப்பீங்க, இதை பிரிண்ட் ஆஃப் அப்படியே பிரிண்ட் ஆஃப் கொடுக்கணும். இந்த இதில் பர்சன்டேஜ் டி கமா இதோட வேரியபிள் என்ன பொசிஷன், இதோட வேரியபிள் என்ன மேக்ஸ், பொசிஷன் கமா மேக்ஸ். இதுதான் பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். எப்படி உங்களுக்கு அவுட்புட் வேணுமோ அதை ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி எழுதி வச்சுட்டிங்கன்னா அந்த இடத்துல என்ன ஆன்சர் சப்ஸ்டிட் பண்ணுமோ அதை வேரியபிளாக அங்கே கமா கொடுத்து பண்ணிக்கோங்க. அப்போ இங்கே 4 வருமா, 4 பொசிஷன் ஆஃப் எலமெண்ட் 50. 4th பொசிஷன் என்ன இருக்குது, 50 எலமெண்ட் இஸ் லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் 0 கொடுத்துருக்கோம், ரிட்டர்ன் டு த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மெயினாக க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட லார்ஜஸ்ட் ப்ரோக்ராம். ஏற்கனவே ஸ்மாலஸ்ட் படிச்சது தான், சேம் கான்செப்ட் தான். என்னது, இது மட்டும் மாறும். கிரேட்டஸ்ட் சிம்பிள் போட்டு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை வேரியபிளை மாற்றிருக்கோம், அவ்வளோதான். லார்ஜஸ்ட்னால மேக்ஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கொடுத்துருக்கோம். மற்றபடி சேம் கான்செப்ட் தான், எந்த வித்தியாசமும் இல்லை. ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.